சுஜாதாவினுடைய ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. தேவலோகத்தில் ஒரு நாள் லீவ் விட்டாங்களாம். உடனே தேவேந்திரன் சொன்னானா, எல்லா உபதேவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட எல்லாருக்கும் லீவுப்பா, ஒரு நாள் போங்க, சும்மா பூமிக்கு போங்க, யாரையாவது பாருங்க, ஏதாவது செய்யுங்க, நாளைக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் அனுப்பிச்சு வச்சோம். இந்த உபதேவர் என்ன பண்றாரு, வராரு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ள கழுத்தில் துப்பட்டாவால் சுற்றிக்கிட்டு மேலே ஃபேனில் துப்பட்டாவை தொங்க விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. தொங்க போறா. இப்போ உபதேவர் என்ன பண்ணாரு, கதவு வழியாக புகை மாதிரி உள்ளே போயிட்டார். அவங்களுக்கு அந்த சக்திலாம் உண்டு தானே, புகை மாதிரி கதவுக்குள்ளே போயிட்டார். அந்த பெண், ஐயோ நான் தாப்பா போட்டிருந்தேனே, நீ எப்படி உள்ளே வந்த? அதை விடுமா, நீ எதுக்காக தொங்குற? நீங்கள் யாரு? என்ன உன் தாத்தா மாதிரி நினச்சிக்கோமா, சொல்லுமா. அந்த பொண்ணு தன் கதையை சொன்னான். எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, நான் சென்னையில் வேலை செய்கிறேன், எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, கடனில் இருக்காங்க, அந்த கடனை அடைக்கத்தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன். வந்த இடத்துல நான் சும்மா இருக்கலாம் தானே. பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்னேன், ஒரு பையன் வந்தான், நல்லா இருந்தான் பார்க்க. என்னை பார்த்த உடனே தன்னோட வாட்சை கழட்டி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு டைம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். நான் அப்போவே அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும். நான் உடனே டைம் சொன்னேன். யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னா நான் என் நேமை சொன்னேன். அவன் பேரை சொன்னான். இப்படியே ஆரம்பிச்சுதுங்க. நான் ரொம்ப டீப்பாக அவனை லவ் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதம் என்னை நல்லா ஏமாற்றிட்டான். என்னை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை இப்போ கல்யாணம் செஞ்சுக்க போகிறான். எனக்கு வேலையும் போயிருச்சு, காதலும் போயிருச்சு, அம்மாவுக்கு காசு அனுப்ப முடியல, நான் சாக போகிறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். அந்த உபதேவர் சொன்னார், நான் மேலுலகத்திலேருந்து வந்திருக்கேன், எனக்கு சில சக்திகள் உண்டு, என்னுடைய சக்திகளை வச்சு உனக்கு நான் ஒரு வரம் தரேன், ஏதாவது ஒரு வரம் கேளு, நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா ஒரு வரம் கேளுன்னு சொன்னார். யோசிச்சுட்டு சொன்னா, எனக்கு என்ன வரம் வேணும்னா 6 மாசத்துக்கு முந்தின மாதிரி நான் மாறிடணும், இதெல்லாம் நடுவில் நடந்ததெல்லாம் எனக்கு மறந்துடணும், அந்த மாதிரி என்னை மாத்திருங்க. அவர் சொன்னார், நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல வரம் கேட்டிருக்க, இப்போ படுத்து தூங்கு, காலையில் எழுந்த உடனே பழசெல்லாம் மறந்துடும், உடம்பு மனசு எல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆன மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில் உபதேவர் மேலேருந்தே பார்க்குறாரு. அவள் எந்திரிக்கிறா, பழைய மாதிரியே இருக்கா, நல்ல துள்ளலாம் எழுந்து வேலைக்கு போகிறா. சந்தோஷம். உபதேவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறா. ஒரு பையன் வரான், தன் வாட்சை கழட்டி தன்னோட பேக்கெட்டில் போட்டுட்டு டைம் ப்ளீஸ்ன்றான். இவன் டைம் சொல்கிறான். யுவர் நேம் ப்ளீஸ்ன்றான். அவன் நேம் சொல்கிறான். உபதேவர் தலையில் அடிச்சுட்டு என்னோட பொசிஷனை நான் ரிசைன் பண்ணுறேன் யாரு போயிட்டார்.